வணக்கம். இன்றைக்கு காலையில் கோதுமை உப்புமா செய்கிறேன். செய்முறையை பார்ப்போம் வாங்க. கோதுமை உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருள்: கோதுமை உப்புமா நான் வறுத்த ரவை 1 கப் எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அப்புறம் வெஜிடபிள் போட்டு பண்ணால் நமக்கு அது சத்தானதாக இருக்கும், அதனால் வெஜிடபிள் எடுத்துருக்கிறேன். நான் காலிஃப்ளவர், பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், ஒரு கேரட்டு, கொஞ்சம் தேங்காய் பூ, தாளிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கலாம். கேஸை ஆன் பண்ணி கோதுமையை வறுத்துக்கலாம். நம்ம முதல்ல வறுத்து வச்சிட்டோன்னா அதில் புழு பூச்சி எதுவும் வராது, இல்லாட்டி வண்டு வந்துடும் அதுக்கு. அதனால் வறுத்து வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். கேஸை ஆன் பண்ணியிருக்கேன், குக்கரை வச்சுருக்கேன். குக்கரில் பண்ணிடலாம். குக்கரில் பண்ணால் சீக்கிரம் ஆயிரும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்த பிறகு தான் நம்ம அடுத்தது போடணும். கடுகு வெடிக்கட்டும். எண்ணெய் கடலைப்பருப்பு போட்டுடலாம். இஞ்சி போட்டுடலாம். பச்சை மிளகாயும் போட்டுடலாம், 2 பச்சை மிளகாய். வரைக்கும் நம்ம கொஞ்சம் தூரமாக தள்ளி நிட வேண்டியது தான், இல்லாட்டி மேலே கறி கறிச்சிடும். அடுத்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்தே போட்டுருவோம். கொஞ்சம் உப்பு போடலாம். அப்புறம் தக்காளியும் போட்டுடலாம். லேசாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான், மஞ்சத்தூள் போடுறது போடாதது நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அப்படியே காய்களையும் போட்டுருவோம். வெறுமனே கோதுமை உப்புமா சாப்பிட்றதுக்கு காய்கறியெல்லாம் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு சத்து. ரொம்ப வதங்கணுங்கிறதுலாம் இல்லை, லேசாக வதக்கினா போதும். 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் அது நல்லா வேகும். இந்த தண்ணியிலே நம்ம உப்பு போட்டு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கா இல்லையா. லேசாக கொஞ்சம் அளவு கூட தான் இருக்கணும் உப்பு. தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ரவையை போட்டு நம்ம மூடி போட்டுடலாம். தண்ணி கொதிக்குது, ரவையை போட்டுடலாம். தீ ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்லை. இப்படி போட்டு ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மூணு விசில் வந்துருச்சுது, அது ஸ்டீமும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். சீக்கிரமாகவே கோதுமை ரவை ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக நெய்யை நம்ம போட்டுக்கலாம். சரி, நெய் போட்டால் ஒரு மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோதுமை உப்புமாவுக்கு சரியான காம்பினேஷன் வந்து நாட்டு சர்க்கரை, பழம். அது ஸ்வீட் விரும்புகிறவங்க அதை எடுத்துக்கலாம், அல்லது சட்னியை வச்சு சாப்பிட்லாம். வெங்காய பச்சடியும் வச்சுருக்குது, குழம்பும் இருக்குது. நம்ம என்ன தேவையோ அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும் ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள், செய்ய முயலுங்கள், சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ணமே.